ஹலோ மக்களே, எபிசோட் 4க்கு டிஜே நைட்ஸோட உங்களை வரவேற்கிறேன். என்னங்க டிஜே நைட்ஸை நீங்கள் சவுண்டு கேட்டிருப்பீங்க. என்னோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து பேசாமல் அப்படியே அந்த மியூசிக்கையும் அந்த வைபையும் நீங்கள் அதை பார்த்து மகிழணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக நான் அப்படி பண்ணேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம மியூட் போட்டாச்சு. என்னோடய வாய்ஸ் தான் நீங்கள் கேட்கணும், வேறு வழி கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதாவது இந்த பீச்சில் வந்து பியர்னு சொல்லுவாங்க, அந்த நடுப்புற நம்ம ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல ரிவர் வாக் மாதிரி நம்ம போகலாம். அந்த சைடு வந்து பேக் வாட்டரும் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் தான் வந்து இந்த பீச் பக்கத்தில் தான் வந்து டிஜே பார்ட்டி, அதுக்குள்ளே தான் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நடக்க போகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி வாட்சில் பார்த்துருப்பீங்க, டைம் வந்து 10 o'clock தொட்டுருச்சு. அண்டு முழிச்சிருக்கணுமே, என்ன பண்ணுறது, பையனையும் நம்ம அழைச்சிட்டு வந்திருக்கோம். அவங்களும் இந்த ஃபஸ்ட் நியூ இயருங்கிறதுனால இதை பார்க்கணும். நான்லாம் தந்தி டிவி, சன் டிவி, அப்புறம் ஜெயா டிவி, விஜய் டிவி, இந்த மாதிரி சில சேனல்ஸில் தான் வந்து வெளிநாட்டில் வந்து இந்த மாதிரி வெடி வெடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பேன். பட் இந்த தடவை நானே இங்கே ஷூட் பண்ணுறது பெரிய விஷயமா இருந்துச்சு. அதை ஓட்டுறதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான டாக், ஐயோ அது சொல்லவே வேண்டாம். ஒரு ஐ திங்க் இட்ஸ் ஜப்பானீஸ் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. அவங்க இந்த டாகை ரொம்ப பெட்டாக வச்சுட்டு அந்த நியூ இயர்க்காக டாகையும் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப நாட்டியாக இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதோட போவை மட்டும் வச்சு அதை டை பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு பக்கத்தில் அந்த குழந்தையும் அந்த டாகோட விளாண்டுட்டு இருந்துச்சு. ஸோ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10:35 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து அந்த பீச்சில் ஸ்டெப்ஸில் இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி சன் டிவி, விஜய் டிவி, ஜெயா டிவி, நிறைய சேனல்ஸில் தந்தி டிவி, புதிய தலைமுறை, இந்த மாதிரிலாம் நியூ இயர்க்கு வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி ஏதாவது ஒரு நியூஸ் நடக்குதுன்னா, அந்த ஃபயர் ஒர்க்ஸையோ இல்லை ஏதோ ஒரு விசேஷம் நடக்குதுனாலோ எதையும் நம்ம வந்து அவங்க நியூஸில் போட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே உள்ள லோக்கல் சேனல் ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோட இடத்துல தான் நம்ம இங்கே இருக்கோம். ஸோ கொஞ்ச நாளே பார்த்துட்டு ஓகே இதுலேருந்து பார்த்தா வியூ நமக்கு கிடைக்குமாங்கிறத அனலைஸ் பண்ணோம். எங்களோட கேல்குலேஷன் படி பார்த்திங்கன்னா பக்கத்தில் குட்டி குட்டி தென்னை மரம்லாம் இருந்துச்சு, சைக்கஸ் பிளான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஃபயர் ஒர்க்ஸை கண்டிப்பாக மறைக்கும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. எப்போதுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதை பிளான் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் அங்கேருந்து நாங்கள் மூவ் ஆகிட்டோம். ஸோ டிஜே நைட்ஸோட மியூசிக் பார்த்துருப்பீங்க. இது பீச்சோட இன்னொரு பக்கம். இதில் வந்து நம்ம வாட்டரில் இங்கே நிறைய போட்ஸ் போகுது, ஃபெரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பக்கத்தில் தான் நம்ம வந்து இங்கே ஃபென்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால சில பேர் வந்து இன்னும் ஒரு 1.5 hours இருக்குது, நம்ம எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாமல் சில பேர் ஃபுட்டு வாங்கிட்டு, இங்கே ஃபுட் கோர்ட் இருந்துச்சு, அதில் வாங்கிட்டு இந்த சின்ன கட்டையில் தண்ணி அழகாக இருந்துச்சு, அதுக்குள்ளே கால் வந்து நினைக்கிற மாதிரி வச்சு உட்காந்துக்கிட்டு, கண்டிப்பாக இது ஆழமாக தான் இருக்கும்.
ஹலோ மக்களே! என்ன நியூ இயர் செலிப்ரேஷன டிஜிட்டலா நான் வந்து உங்களுக்கு காட்டிட்டேன். ரொம்ப ஹேப்பியா இருந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து பார்த்தது ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். அ இத்தன நாள் பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து டாக்டரா இருந்ததுனால, அந்த நியூ இயர்ங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல செலிப்ரேட்டே பண்ண முடியாத மாரி இருக்கும். ஏன்னா, அடுத்த நாள் வொர்க் இருக்கும். மொத நாள் வந்து வீட்டுக்கு வந்ததே லேட்டா இருக்கும். பேரண்ட்ஸு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு யாரையும் பார்க்க முடியாம இருந்திருக்கும். ஸோ இது வந்து என் வாழ்க்கையில கிடைச்ச
மிகப்பெரிய பிரேக்குன்னு நான் நினைப்பேன். இந்த மாரி ஒரு நியூ இயர நான் வந்து பார்த்ததே இல்ல. என்னதான் காசு, பணம் இருந்தாலும் எல்லாரும் ஒரே மக்கள், எல்லாரும் ஒண்ணு தான். ஏன்னா தீபாவளி, பொங்கல்னா சில பேருக்கு வந்து கொண்டாடுவாங்க, கொண்டாட மாட்டாங்க. ஆனா நியூ இயர்ங்கிறது மட்டும் உலகத்துல எல்லாருமே கொண்டாடுற ஒரே பண்டிகை இதுதான். இந்த மாரி ஒரு சீசன்ல நம்ப யாருன்னு தெரியாதவங்களுக்கு ஹேப்பி நியூ இயர் சொல்றது, எல்லாரோடையும் சேர்ந்து நிக்கிறது, இந்த வான வேடிக்கைய பார்க்குறது, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். இன்னைக்கு ஒரு கஷ்டத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா, அது வந்து லைஃப் ஃபுல்லாவே நம்ம கஷ்டப்பட மாட்டோங்க. அதுலேருந்து நம்ம முன்னேறி அடுத்த லெவல் போவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல பாசிட்டிவ் தாட்டோட என்னோட விவேகா லாக்ஸில் எப்போதுமே பாசிட்டிவிட்டி மட்டும்தாங்க. அதை தான் நான் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே பாசிட்டிவ், பி ஹாப்பி, ஹாப்பி நியூ இயர் 2025 டு ஆல்.